அக்கா குடும்பம் நம்மள துரோகின்னு சொன்னதை நினைச்சு பழனிவேல் ரொம்ப அப்செட்ல இருக்கான். ராஜியை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்க மீனா செந்தில் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்ப அவ, நீ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க, அதை ராஜி புரிஞ்சுப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத, போன் பண்ணி பாருன்னு ஆறுதல் சொல்றான். ஆனா நான் போன் பண்ணலடா, கோபத்துல அவ ஏதாவது சொல்லிட்டா என்னால தாங்க முடியாதுங்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம மீனாக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு கதிரை கூப்பிடுறா. அதுக்கு அவ எதுக்குன்னு கேட்டா, இது வேற பஞ்சாயத்து, பைக்ல போகும்போது சொல்றேன் வான்னு கூப்பிடுறா. ராஜிக்கு போன் பண்ணலான்னு மீனா கால் பண்றப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. செந்தில் போய் கதவை திறக்க கதிர் ராஜி வந்திருக்காங்க. உடனே மீனா கிட்ட வந்து, நீ யாருக்கு போன் பண்ண போனியோ அவங்களே நேர்ல வந்திருக்காங்கன்னு சொல்றான். ராஜிய பார்த்ததும் அவ எமோஷனல் ஆகி கண்ணு கலங்கி நிக்க அக்கான்னு கட்டி பிடிச்சு அழுகுறா. அப்போ மீனா, நான் கோபத்துல ஏதேதோ பேசிட்டேன், தப்புதான், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றா. உடனே ராஜி, விடுங்காக்கா, என் அம்மாவும் நியாயம் இல்லாம தான் பேசுறாங்க, அவங்க மேலயும் தப்பு இருக்குங்கிறா. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் எமோஷனல் ஆகி பேசுறத கதிர் செந்தில் ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. இதனிடையில பழனி அண்ணன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காந்திமதி கடை ஆரம்பிக்கும் போதே வேற இடம் பாத்திருக்கலாம்லப்பா, கோமதி வீட்டுக்காரர் கடை இருக்கிற ரோட்லயே நம்ம கடை திறக்கணுமான்னு கேக்குறா. அதுக்கு முத்துவேல், ஊர்ல நம்ம தான் முதல்ல மில் திறந்தோம், அதுக்கப்புறம் நிறைய பேர் திறந்தாங்க, அதுக்காக எல்லார்கிட்டயும் போய் நம்ம சண்டை போட முடியுமான்னு கேக்குறான். அப்போ பழனியும், என்ன பார்த்து துரோகின்னு சொல்லிட்டாங்களேன்னு கலங்குறான். உடனே அண்ணங்கள் ரெண்டு பேரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல, யாராவது என்கிட்ட வந்து உங்க அக்காவுக்கு துரோகம் பண்றியா இல்ல சாகுறியான்னு கேட்டா நான் உயிரை விடுவேன்னு தான் சொல்லுவேன், என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு புலம்புறான். அப்போ சக்திவேல், உனக்காக இத்தனை பேர் இருக்கோண்டா, இனிமே அந்த குடும்பத்தை பத்தி யோசிக்காதடான்னு அட்வைஸ் பண்றான். இந்த பக்கம் மீனாவை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது தன்னை ஒவ்வொரு கடைக்கும் போக சொல்றா. கதிரும் அவ ஆசைப்பட்டது போல எல்லா கடைக்கும் போயிட்டு போய் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறான். இதனிடையில சரவணன் ரூம்ல இருக்கும்போது மயில் வந்து, என்ன மாமா வீட்டுல நடந்ததை நினைச்சு வருத்தமா இருக்கீங்களா, பழனி சித்தப்பா செஞ்சது எனக்கே மனசு கேட்கல, எப்படி எல்லாம் துரோகம் பண்றாங்களோன்னு டைலாக் பேசுறா. உடனே சரவணன் அவளை முறைச்சு பார்த்து, துரோகம் செய்யறத பத்தி நீ பேசுறியா, இப்போ தப்பிச்சிருக்கலாண்டி, கொஞ்ச நாள் வீட்ல உள்ளவங்க சகஜ நிலைக்கு வரட்டும், உன்னை பத்தி சொல்லாம விடமாட்டேன்னு உறுதியா சொல்றான் சரவணன். இதை கேட்டு மயில் ஷாக் ஆகி கெஞ்ச சரவணன் எதையும் காதுல வாங்கிக்காம ரூமை விட்டு வெளியில போறான்.